Hi guys, welcome back to my channel NithuMakeupArtist. So இப்போ வந்து என்னோட வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு சிட் வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். நான் என்னென்னலாம் பண்ணேன், என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எப்போ வந்தது, என்ன சொல்யூஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்கப் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்த்டேக்கு செல்ஃபாக வந்து நான் ட்ரெஸ் அப் பண்ணேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே காமிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நான் இது வந்து ப்ளோ ப்ரஷ் இது ஃப்ரம் ஆலன் ட்ரூமன்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்டெல்லாம் இனிஷியலி நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு தான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா என்னோட ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. தென் நான் நைக்காவோட பிங்க் சைடில் வந்து நான் வந்து இந்த ஆலன் ட்ரூமனோட ஹேர் ப்ரஷ்ஷை வந்து நான் வாங்கினேன். ரியலி சொல்லப்போனால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஹேரும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக டேமேஜ் ஆகிறது கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னோட ஹேர் ஸ்டைல் மாஸ்டர் கிளாஸில் ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 9th and 10th ஜூலை தான் இது கண்டக்ட் ஆகுது. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இது செகண்ட் பேட்சாக பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபர்ஸ்ட் பேட்சோட லிங்க்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படிலாம் கிளாஸ் நடக்கும்ன்றது கிளிம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். கார்ட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனே இருக்கும், செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஹேர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலன் ட்ரூமனோட ஹேர் ப்ரஷ் வச்சு தான் நான் செட் பண்ணுவேன். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்காது, அதோட சவுண்டு ஹெவி சவுண்டாக இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் இதில் எனக்கு பிடிக்காதது. மற்றபடி ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது வந்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன், ப்ளோ ட்ரை பண்ணுறேன் என்னோட ஹேர் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்கும் என்னோட ஹேர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் ரொம்பவே எனக்கு தெரியல. எப்படி நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட்டனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம பவ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் வால்யூமைஸ்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து என்னோடய ஃப்ரண்ட் ஹேரில் மட்டும் அந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய லென்சஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே கீழே ரெண்டுத்தையுமே லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நான் லென்ஸ் வச்சுப்பேன். இது என்னோட ஈஸி வேன்றதுனால நான் இப்படி வச்சுப்பேன். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபேஸில் வந்து எம்ப்ரிலியோஸ் க்ரீம், ஃபேஸ் க்ரீம், இது வந்து மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இதில் வந்து இருக்குன்றதுனால அந்த ரெண்டு ப்ராடக்டோட வேல்யூம் இது ஒன்றுமே பண்ணிட்டோம். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த எம்ப்ரிலியோஸோட க்ரீமை வந்து மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு மேக்லேருந்து நான் கன்சிலர் பேலட் எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஆரஞ்சு கன்சிலர் யூஸ் பண்ணல, நான் வந்து இன்றைக்கி வந்து டார்க் கன்சிலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் பதிலாக பவுடர் தான் செட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னோடய ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணல இல்லையா, ரொம்ப முன்னாடி வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால நம்ம பிடிச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கன்சிலர் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிட்டேன். முதல்ல டார்க், அப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீம் வச்சு செட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னா மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நான் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ரெகுலர் ரொட்டீனுக்கு கன்சிலர் வச்சு செட் பண்ணிவிட்டு இதை மேக்கோட ஃபவுண்டேஷன், இது வந்து பவுடர் டைப்பில் ஃபவுண்டேஷன், ஸோ அது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது. முடியல, என்னால் வந்து மேக்கப்பே பண்ண முடியல, என்னோட ஹேர் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் நான் அதை வந்து தூக்கி கொஞ்சம் கிளிப் பண்ணிவிட்டு நான் மற்ற வேலைங்களாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐ மேக்கப் வந்து நான் பேஸ் வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் பதிலாக பவுடர் ஃபவுண்டேஷன் கன்சிலர் வச்சு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் என்னோடது ஹூடட் ஐன்றதுனால கொஞ்சம் ஐ வந்து குட்டியாக தெரியும், கொஞ்சம் ஐ பெருசாக காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நான் வந்து ஐக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ரெகுலராக பண்ண மாட்டேன், ரொம்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னோடய க்ரீஸ் லைனில் ஒரு டார்க்கர் ஷேடு வச்சு நான் வந்து க்ரீஸ் லைனில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீஸ் லைனில் நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மரி ஷேடு வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து ஃபீபெலோடது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேலட்டு. ஸோ ஃபீபெல் ஆல்ரெடி நான் ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஐஷேடோ வீடியோ. ஸோ அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேலட், சூப்பராக பிளெண்ட் ஆகும், கலர்ஸ் ரொம்ப ஸ்டே ஆகும், ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில். ஸோ என்ன பண்ணேன்னா அழகாக அந்த ப்ராடக்ட் எடுத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கெல்லாம் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன்.
எந்த இடத்துல டார்க்காக வேணுமோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவேன். எந்த இடத்துல டார்க்னஸ் வேணால் லைட்டாக வேணும் அப்படின்னோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணால் பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த இடத்துல பிளெண்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஹார்ஷ் லைன்ஸ் தெரியக்கூடாது. பிளெண்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை மூவ் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி ஐஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பிளெண்ட் பண்ணாதீங்க. கீழே பார்த்துட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுன்னா கீழே நடுவில் வந்து நான் ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு என்னோட கண்ணை சுற்றி வந்து நான் வந்து டார்க்கர் ஷேட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாலோ ஐ லுக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட வந்து அந்த டார்க்கர் ஷேடையும் கொஞ்சம் வந்து மர்ச் பண்ணி விடுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக தெரியாது, எல்லாமே ஒரே ப்ராடக்ட்டு நம்மளுக்கு தெரியுன்றதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து இன்றைக்கி எதில் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்மஸியோட ஐப்ரோ ஸ்டிக். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஏர்லைன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேவியாக இருக்கும் அந்த லைன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. அண்ட் அதே சமயம் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க சார்மஸில், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து மேக்கப் லுக் வந்து லைவ்ல முடிச்சிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான மேக்கப் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கிடைக்கும். யூடியூப்ல கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து அதில் தான் நான் காட்டுவேன். அண்ட் இதோட சார்மஸியோட பிராண்ட் வச்சு நான் நிறைய மேக்கப் லுக் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷஸ் ஸ்பஞ்சஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். செல்ஃப் க்ரூமிங்னு வரும்போது என்னோட கை வச்சே தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா ஒரே ஒரு பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இன்னொரு மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் என்னோட ஃபுல் ஹேண்ட் வச்சு தான் நான் வந்து மேக்கப் லுக் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோட ஐ ஷேடோ கூட என்னோட கையில் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார்மஸில் எவ்வளோ ஈவனாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர். இது ஸ்கெட்ச் டைப் ஐலைனர். இதுவுமே வந்து சார்மஸியோடது தான். நான் இந்த சார்மஸில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபர் இருந்தது. அதாவது ஒரு ப்ராடக்ட் வேணால் ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால எனக்கு வந்து நான் ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். அண்ட் என்னோட மடியும் சேவ் ஆச்சு. நீங்களும் வந்து அந்த மாதிரி ஆஃபர் டைமில் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் டூ குட். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்மஸியோடது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அதாவது ஐப்ரோவுக்கும் அண்ட் ஐலைனருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு அப்ளிகேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியில் வந்து லேஷஸ் வந்து கர்ல் பண்ணிகிட்ருக்கேன் மஸ்காரா வச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஐ லேஷஸே வைக்க தேவையில்லை. என்றைக்குமே லேஷஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஹூடா பியூட்டிலேருந்து இது ப்ராடக்ட் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து 2 டைப் ஆஃப் லிக்விட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமைஸ்டாக காட்டணும், இன்னொன்று வந்து கேர்ல்டாக காட்டும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வால்யூமைஸ்டாக பண்ணுவேன், அதுக்கப்புறமா வந்து கேர்ல் பண்ணிப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லேஷஸ் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து என்னோட செல்ஃப் க்ரூமிங்கில் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹெவி ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியாது, ஹை ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து என்னோட ஃபேவரட் எப்போவுமே மெபிலின் தான். மஸ்காராவில் வேறு எந்த ஒரு செகண்ட் சாய்ஸுமே கிடையாது. பிகாஸ் ஒரு ஹூடா பியூட்டியில் ஹை அண்ட் ரேஞ்சில் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து மெபிலில் கிடைக்கும். ஸோ மெபிலினில் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மேக்கோட ஐப்ரோ பென்சில் வந்திருக்கு. இப்போ காஜல் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குட்டி பென்சில் அது 600 to 700 அந்த ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இப்போ கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ரொம்ப 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 டார்க்காக இருக்கும், மேட் ஃபினிஷ் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு அது. அண்ட் என்னோட ஸ்மட்ஜிங்கெல்லாம் எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரான்சிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காண்டோரிங் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி செல்ஃப் க்ரூமிங்க்கு வந்து நான் காண்டோரிங் யூஸ் பண்ண மாட்டேன், பிரான்சிங் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிரான்சிங்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஹூலா பவுடர் எடுத்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது எங்கெல்லாம் எனக்கு வந்து ஷேடோஸ் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்ருக்கேன். இந்த லுக் உங்களுக்கே தெரியும்,
டைம் ஆக ஆக எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஐஸ்க்கு வந்து முடிக்க போகிறேன். ஐஸில் வந்து அண்டர் ஐஸ்லேயும் நான் வந்து கொஞ்சம் ஸ்மச் வேலை பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால நான் மேலே வந்து நான் பண்ணேன்னா அதே மாதிரி கீழேயும் நான் கண்டிப்பாக வந்து ஸ்மச் பண்ணுவேன். நான் கீழே ஸ்மச் பண்ணாமல் விட மாட்டேன். ஒரு சிலருக்கு அதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அது பண்ணி பாருங்கள், உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களால் ப்ரோட்ரேட் பண்ண முடியும். ரொம்ப அழகாக இருக்கும் ஐஸு. நம்ம பண்ணி முடித்த கண்ணுக்கும் பண்ணி முடிக்காத கண்ணுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஐ மேக்கப்பில் ஒரு கண்ணுக்கு என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அதே ஸ்டெப்ஸை வந்து அடுத்த கண்ணுக்கு முடிச்சிடுங்க. ஸோ மாற்றி மாற்றி முடிச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறியெல்லாம் வரும். பிகாஸ் இது நாங்கள் வந்து பழைய வீட்டிலேருந்து எடுத்த வீடியோ இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜன்னலெல்லாம் வெடிச்சு எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. அதனால கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிட்டேன் நான் ஃபேஸ்க்கு. ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ப்ளஷ் தான், ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். செல்ஃபாக வரும்போது ப்ரௌன் கலர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுவேன் நான். அண்ட் லிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட் என்னோட ஜெஃப்ரி ஸ்டாரோட பிளாக் லிப் லைனர். ஸோ என்னடா பிளாக் போடுறேன்னு பார்க்காதீங்க, பட் அது வந்து ரொம்ப அழகாக நம்மளோட லிப்ஸை வந்து க்ளோ பண்ணி காட்டும் எனக்கு. ஸோ அதனால் நான் எப்போவுமே அந்த பிளாக் ஜெஃப்ரி ஸ்டாரோட லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹூடா பியூட்டியோட ட்ராஃபி ஒய்ஃப்ன்ற ஷேட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஃபேவரட்டான ஷேட் அது நியூட் பிங்க் இது. அண்ட் நம்ம டார்க் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இந்த நியூட் பிங்க் வந்து சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அந்த பிளாக் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பிளாக் பென்சில் இல்லைனா யூ கேன் யூஸ் காஜல் ஆல்சோ. காஜல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். நீங்களும் இந்த மாதிரி செல்ஃப் க்ரூமிங் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரொம்ப லோவாக தான் எடுப்பேன். இட்ஸ் லைக் 3 to 4 hours கிளாஸ் தான். உங்களுக்கு 500 rupees தான் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ். வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். என்னோட சன்லைட்டில் எந்த ஒரு வெளிச்சத்துலையும் இல்லாமல் சன்லைட்டில் வந்து நான் காமிச்சிருக்கேன் என்னோட லுக் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட பர்த்டேன்றதுனால கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் டு பி கண்டினியூ நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். கொஞ்சம் இதுவே கிடைக்குதுங்க. நீ தெரியுது அது ஷார்ட்ஸ் எவ்வளோ கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் நித்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓ மேக்கப்லாம் கழிச்சிட்டான். எப்படி தடை விட்டுருக்கா பாரு. ஏய் ஆமி என்ன மாப்ள வருது இது மேங்கோடா. ஐயோ மேங்கோ அம்மா தான வீடியோ எடுக்கறா. டா ஓபா நீ மட்டும் தான் போசியா. அங்க பாரு என்னடா இது அப்படிலாம் பண்ணிட்டுக்கறாமா வந்து ஏத்தியா. நீ இப்போ அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன். அப்படியே வீடியோ ரன்னிங்லேயே ஒரு ஃபோட்டோ ஈடா அப்படியே இருங்க. ஸோ பார்த்துருப்பீங்க என்னோட பர்த்டே வந்து வீடியோ இதோட முடியல. இதுதான் வந்து ஆரம்பம். அண்ட் ஆனால் இந்த இது வந்து லாஸ்ட்டாக எடுத்தது. நான் என்னென்னலாம் பண்ணேன், என் பர்த்டேக்கு என்ன பண்ணேன், அது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ டு பி கண்டினியூட். ஸ்டே டியூன். பை ஃப்ரம் நித்து.